ஒரு வியாபாரி பேசக்கூடிய கிளி ஒன்றை வளர்க்குறாரு வெள்ளிக்குண்டில் வச்சு. கிளி வியாபாரி கிட்ட மணிக்கணக்கில் பேசுமா. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுமா. பேச்சுவாக்கில் அந்த கிளி வியாபாரி கிட்ட, என்னை விட்டுடு, நான் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு நாள். அதுக்கு வியாபாரி, நீ எது வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாராம். இப்படியே நாட்கள் போக போக திரும்ப ஒரு நாள் கிளி, என்னை விட்டுறேன், நான் உனக்கு 3 ஆலோசனைகள் தர்றேன், அந்த 3 எப்பயுமே உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிச்சான். வியாபாரி கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூண்டை திறந்து விடுறாரு. அந்த கிளி மகிழ்ச்சியா வியாபாரியோட கையை மேலே வந்து உக்காந்துக்குது. இப்ப கிளி முதல் ஆலோசனையை சொல்லுது, உன்னோட செல்வத்தை நீ இழந்துட்டேனா வருந்தாத அப்படின்னு சொல்லுது. உடனே வியாபாரி, நீ என்ன புதுசாவா சொல்ற, இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிளி இரண்டாவது ஆலோசனையை சொல்லுது, உங்ககிட்ட யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பாத அப்படின்னு. வியாபாரிக்கு எரிச்சல், இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், சும்மா தெரிஞ்சதவே சொல்லிட்டு இருக்காத, எனக்கு தெரியாததை சொல்லு அப்படிங்கிறாரு. கிளி, அப்படியா, உனக்கு தெரியாத நான் சொல்லட்டுமா, என்னோட வயிற்றுல விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. வியாபாரிக்கு பயங்கர அதிர்ச்சி. மாணிக்க கற்களா, ஐயோ உன்னை நான் விட்டுட்டேனே, எவ்வளோ பெரிய முட்டாளு, வாழ்நாள் முழுவதும் இதை நினைச்சே நான் வருத்தப்பட போறேன் அப்படின்னு கத்துறான், கதறான். உடனே கிளி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா, செல்வத்தை இழந்துட்டா வருந்தாதன்னு சொன்னேன், இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ளார நீ வருந்துற. அதே மாதிரி யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பாதன்னு சொன்னேன், ஆனால் என் வயிற்றுல மாணிக்க கற்கள் இருக்குன்னு சொன்னதுமே இப்படி நம்பிட்டியே, என் வயிற்றுல மாணிக்க கற்கள் இருந்தா நான் உயிரோட வாழ முடியுமா அப்படின்னு கேலி செஞ்சு சிரிக்குது. கிளி தன்னுடைய 3வது ஆலோசனையை சொல்லுது, யாரு எது சொன்னாலும் புத்தியை மட்டும் பயன்படுத்தி ஆராய்ந்து பாரு, காதால கேட்பதோட நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பறந்து போயிடுது. வியாபாரி வாயடைச்சு போயிட்டாரு. கிளி பறந்து போறத பார்த்தபடியே நிற்கிறாரு. மக்களை, நிச்சயமா இந்த 3 ஆலோசனைகளும் செல்வத்தை விட மேலானவை இல்லையா? நன்றி, வணக்கம்.